இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளவங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜெய அனுமானோட கார்டில் என்ன ஸ்ட்ரென்த் மெசேஜ் வரப்போகுது, பவர்ஃபுல் மெசேஜ் வரப்போகுது, என்ன விதமான கைடன்ஸ் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லை லேக்னஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கடவுள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்கலாமா? லைக் பண்ணிவிட்டு எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. வா பி அடாப்டபிள் அப்படின்னா எந்த ஒரு இடத்துல நீங்கள் இப்போ ஒரு ரிசோர்ஸாக எந்த இடத்துல எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது, ஒரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி வாழ்கிறது. அது இடமா இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த ஃபார்மாகவே மாறிட்டு அந்த சுச்சுவேஷனோடு நீங்கள் போராடாமல் தனியாக நின்று போராடாமல் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகும்போது எந்த விதமான எதிர்ப்பு சுச்சுவேஷனும் உங்கள் மனசில் ஏற்படாதுங்க. ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒரு விஷயத்தை அணுகும்போது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அந்த ஸ்கில்லு தான் வேல்யூபிளான ஒரு ஸ்கில்லு. கண்டிப்பாக அதை உங்களுக்கு உண்டான ஸ்கில்லாக கடவுள் தராங்க, வரமாக கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன பார்க்கலாமா? விஸ்டம் ஃபார் பர்பஸ். சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா உங்களுக்கான அறிவு, உங்களுக்கான ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கான பாதை என்ன, உங்களுக்கான பயணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு அறிவை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நாலேஜுன்னு மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. இந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விஸ்டம்ங்க. அறிவு பாதையோடு தாங்க நம்ம இந்த வாழ்க்கையை அணுக முடியும். இல்லைன்னா எல்லா பக்கமும் திருமண பக்கம்லாம் சுற்றி நம்மளை அடிக்கிற விஷயம் நிறைய இருக்குங்க. அதனால் உங்களுடைய அந்த ஒரு நாலேஜை ஒரு பாசிட்டிவ் விஷயங்களுக்கு நீங்கள் அதை செயல்படுத்துங்க, மற்றவங்களை உதவுறதுக்கும் வச்சுக்கோங்க. நிச்சயமாக பனானா, அதாவது வாழைப்பழத்தை வியாழக்கிழமை நிறையா ஏழை எளிய மக்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்தது என்ன வரமாக கொடுக்குறாங்க பார்க்கலாமா? ஃபியர்லெஸ்னஸ், பயமற்ற தன்மை. எதுக்குமே பயப்படக்கூடாதுங்க. என்ன வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படிங்க ஃபேஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து நிச்சயமாக நம்மளுடைய ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். ஹனுமான்ஜி கொடுக்குறாங்க. ஃபியரை விட்டுட்டு வெளியில் வாங்க. கரேஜ், தைரியத்தை எம்ப்ரேஸ் பண்ணி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தைரியம் தாங்க முக்கியம். எவ்வளோ பெரிய பேட்டிலாக இருந்தாலும் அந்த தைரியத்தோடு நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஈஸியாக நம்மளால் அதை ஜெயிக்க முடியுங்க. உங்களோட ஃபியர்ஸை தோக்கடிக்கணும் அப்படின்னா உங்களோட தைரியம், உங்களுடைய விடாமுயற்சி, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். டிட்டர்மினேஷன் தான். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க எந்த ஒரு விஷயத்தையும். இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை பயணத்தை அழகாக கொண்டு போகிற ஒரு விஷயம். ஜெய ஹனுமான், ஓம் ஸ்ரீ ஹனுமான் நமஹா அப்படின்னு சொல்லுங்கள். இது தினமும் ஹனுமான் சாலிசா படிங்க. ஜெய ஆஞ்சநேயா கண்டிப்பாக டைப் பண்ணிடுங்க. இவர் என்னென்னா நம்மளுக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணி நமக்கு எது இல்லை நம்ம வாழ்க்கையில் அந்த தைரியத்தை கொடுப்பாங்க. இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. அடுத்தது கிராட்டிடியூட் கண்டிப்பாக சொல்லுங்கள். கடவுளுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் சொல்ல உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.